இந்த செடி பேர் என்னம்மா? எல்லாரும் வாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா கலாக்காய். கலாக்காய் வந்து நீங்கள் கேக்லாம் சாப்பிடுவீங்கள்ல, ப்ரௌனி கேக்கு, அது மேலே அழகா அப்படியே செவச்சவன் இருக்கும்ல, அந்த செவச்சவை வந்து இதுதான். ஆனால் அது ஸ்வீட்டாக இருக்கும்ல. என்ன பண்ணுவாங்கன்னா, இதனோட இயற்கையான தன்மை என்னன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக புளிக்கும், அப்புறம் மறுபடியும் இனிக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டாக துவர்ப்பாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இது இப்படியே சாப்பிட்டா இத்தனை சுவை இருக்கும் ஒரு பழத்தில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பறித்து அதை சீனி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு இதில் இருக்க எல்லா தன்மையும் அழிச்சிட்டு நல்லா இனிப்பாக கொடுப்பாங்க. சீனி தண்ணி பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இதை இப்படியே பறித்து சாப்பிட்டீங்கன்னா இதனோட உண்மையான பேர் கலாக்கா. ஆனால் இதை எல்லாரும் பறித்து சாப்பிடுவாங்களா? நார்மல் லைஃப்பில் இதை எப்படி நம்ம சாப்பிட முடியும்? புளிப்பாக தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இது இது வந்து கொஞ்சம் இன்னும் பழுக்கும். பழுத்த பழமாக இங்கே இதுதான் பழம். இன்னும் பழமான இன்னும் நல்லா டார்க்காக நாவல் பழம் மாதிரி ஆயிரும். நாவல் பழம் கலரில் இருக்கும். அப்படி ஒரு சுவை இருக்கும். இனிச்சு கிடக்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி. அவசியம் டேஸ்ட் பண்ணணும். இந்த சீனி பழத்தை தவிர, அதாவது என்ன சொல்கிறது, ப்ரௌனி கேக் மேலே வச்சுருப்பீங்கள்ல செர்ரின்னு சொல்லிட்டு, அது செர்ரி கிடையாது, கலாக்கா தான். அந்த சீனி செர்ரி சாப்பிட்றதுக்கு இந்த கலாக்காவை இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும்.